சென்னை கலாஷேத்ராவில் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு சென்னை திருவான்மையூர் கலாஷேத்ரா நடனப் பள்ளியில் மாணவிகள் பலர் தங்களது பேராசிரியர்கள் மீது பாலியல் புகார் கூறி அதர வைத்தனர். மேலும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை கோரி தொடர் போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். இதன் விளைவாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கலாஷேத்ராவில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் என்பவர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக வெளிநாட்டில் வசிக்கும் முன்னாள் மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இமெயிலில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மாணவியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். தற்போது ஸ்ரீஜித் கலாஷேத்ராவில் பணிபுரியவில்லை. அவர் அடையாறில் தனியாக நடனப்பள்ளி நடத்தி வருகிறார். நடிகை யாஷிகா ஆனந்த் கார் விபத்து தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமடைந்த யாஷிகா ஆனந்த் துருவங்கள் 16, நோட்டா உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனது நண்பர்கள் சையத், ஆமீர், வள்ளிச்செட்டி பாவனி ஆகியோருடன் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி காரில் வந்தார். இந்த காரை யாஷிகா ஓட்டி வந்த நிலையில் மாமல்லபுரம் அருகே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த பாவனி செட்டி உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரை மீண்டும் மே 3ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.